பைத்தானில் எண்கள் அதாவது நம்பர்ஸ் சேவ் பண்ணி வச்சுக்க இன்டீஜர்னு டேட்டா டைப் இருக்குது. அண்ட் டெசிமல் நம்பர்ஸ்க்கு ஃப்ளோட்னு டேட்டா டைப் இருக்குது. அதே மாதிரி எழுத்துக்கள், லெட்டர்ஸ் அண்ட் வார்த்தைகள், வேர்ட்ஸ், இதுக்கு ஸ்ட்ரிங்குன்ற டேட்டா டைப் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் கண்டெய்னர்ஸ் இருக்க மாதிரி பைத்தான்லையும் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் சேவ் பண்ணி வச்சுக்க டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இருக்குது. இப்போ நம்ம கிச்சன் எக்ஸாம்பிளுக்கே கோட் எழுதலாம். இப்போ உங்கள் வீட்டு கிச்சனில் மொத்தம் 10 ஷெல்ஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஷெல்ஃப்ஸ் வந்து 10 அப்படின்றதுக்கு நம் ஷெல்ஃப்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ அரிசி எவ்வளோ இருக்குன்னா 10 கிலோ இருக்குது. ஸோ இதையும் நான் ஒரு வேல்யூ சேவ் பண்ணி வைக்கணும். அப்போது ரைஸ் வெயிட் கேஜி ஈக்குவல் டு 10.5 அப்படின்னு போட்டு நான் இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ அரிசி கம்பெனி வந்து என்ன அப்படின்னு சேவ் பண்ணுறதுக்காண்டி அந்த பிராண்டோட பேரை சேவ் பண்ணுறதுக்கு ரைஸ் பிராண்ட் ஈக்குவல் டு இண்டியா கேட் அப்படின்னு இன்னொரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ ரைட் சைடில் கொடுத்துட்டு லெஃப்ட் சைடில் வேரியபிள் நேம் கொடுத்துருக்கோம். அண்ட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான வேல்யூ. ஸோ இப்போ கடைசியாக கொடுத்துருக்க பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா நான் அந்த பேரை வந்து டபுள் கோட்ஸ் போட்டிருக்கேன். ஏன்னா அது வந்து ஒரு வார்த்தை. ஸோ அது வந்து அந்த வார்த்தையை ஒரு ஸ்ட்ரிங்காக சேவ் பண்ணணும், அந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பாக சேவ் பண்ணணும் அந்த வார்த்தையை அப்படின்றதுக்காக நம்ம டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். இதுவே மேலே நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த நம்பர் என்டர் பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கு நான் டபுள் கோட்ஸ் போட்டுன்னா அது ஒரு வார்த்தையாக கன்சிடர் பண்ணும், நம்பராக கன்சிடர் பண்ணாது. ஸோ அதுக்காக தான் நம்ம ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்ம டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அதுவே மேலே பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பருக்கோ இல்லை நார்மல் நம்பருக்கோ நம்ம டேரெக்டாக அப்படியே கொடுத்துட்டோம். அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் நம்ம வேரியபிளோட பேர். இப்போ அடுத்து வந்து அரிசி இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு எஸ் ரைஸ் அவைலபிள் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு நான் ஒரு பூலியன் வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ பூலியன்னா என்னன்னு சொல்கிறேன். பூலியன்ன்றது நம்ம எஸ்ஆர் நோ டைப்பில் ஆன்சர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டேட்டா டைப். அதாவது ட்ரூ ஆமாம் இல்லைனா ஃபால்ஸ் இல்லை, இந்த மாதிரி எஸ்ஆர் நோ டைப்பாக நம்ம டிட்டர்மின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது பூலியன் டேட்டா டைப். இப்போ நம்ம கிரியேட் பண்ண வேரியபிள்ஸோட டைப்லாம் பார்ப்போம். ஸோ டைப் ஆஃப் ரைஸ் பிராண்ட் அப்படின்னு போட்டோன்னா எனக்கு கிளாஸ் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுது. இதுவே டைப் ஆஃப் நம் ஷெல்ஃப்ஸ் அப்படின்னு போட்டோன்னா எனக்கு கிளாஸ் இன்ட்னு சொல்லுது. ஸோ இங்கே இந்த டைப்ன்ற ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம வேரியபிள் பேர் நம்ம உள்ளே பாஸ் பண்ணுறப்போ அது என்ன டேட்டா டைப்பாக சேவ் பண்ணி வச்சிருக்கு அப்படின்றத நமக்கு பிரிண்ட் பண்ணுது. ஸோ இதே மாதிரி மற்ற டேட்டா டைப்ஸ்க்கெலாம் பார்த்தோன்னா ஃப்ளோட், பூலியன் அதெல்லாம் காட்டுது. ஸோ ஃப்ளோட்ன்றது டெசிமல் நம்பர்ஸ் அண்ட் பூல்ன்றது பூலியன் எஸ்ஆர் நோ டைப் வேல்யூஸ்.